ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். சரி, இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது காமிச்சிடுறேன். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, இது கூட பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி, தேங்காய், வரமிளகா, காரத்துக்கேற்ப நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான ஆனியன் சட்னி ரெடி ஆயிருங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். இட்லி, தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட தோசை அண்ட் இட்லிக்கு இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் இவங்க மைத்து ஃபேஷன் சொல்லி அவங்க நிறைய ஜுவல்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா ஹேண்ட் பேக்ஸ், ட்ரெஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ரீசனபிளான ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த நெக்லஸ் அண்ட் கம்மல் சென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் குவாலிட்டியாக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருந்தது எனக்கு சாரீக்கு வியர் பண்ணும்போது. நீங்களும் அவங்க கூட குரூப்பில்